நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு பகுதிக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட விபத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் காயமடைந்தார். வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அவர்களுக்காக செய்யப்பட்டு வரும் மருத்துவ உதவி குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் வீணா ஜார்ஜ் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரி பகுதியில் அமைச்சரின் வாகனம் விபத்தில் சிக்கியுள்ளது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக அங்குள்ள மஞ்சேரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சிகிச்சைக்கு பின்னர் அவர் வயநாடு செல்வார் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த பெண் குடும்பத்துடன் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளார். வயநாடு பகுதியில் ஏற்பட்ட கோர நிலச்சரிவில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்தனர். குன்னூர் அருகே உள்ள கரன்சி பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா வயநாட்டை சேர்ந்த விஜேஷ் குட்டன் என்பவரை திருமணம் செய்து குடும்பத்துடன் அங்கு வசித்து வந்தார். இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கி கௌசல்யா, அவரது கணவர் மற்றும் 1 வயது குழந்தை ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உடலை குன்னூருக்கு கொண்டுவர இயலாததால் அங்கேயே தகனம் செய்து விட்டதாக தமிழகத்தில் வசிக்கும் கௌசல்யாவின் தந்தை ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நிலச்சரிவு மற்றும் கனமழை தொடர்பாக கேரள அரசுக்கு முன்னரே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கேரள அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவு மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளித்தார். அப்போது அவர் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யப்படக்கூடாது என்றார். இயற்கை பேரிடர்கள் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கும் அமைப்பினை உருவாக்க மத்திய அரசு 2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 2000 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த 23ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கேரள அரசை எச்சரித்ததாக, அடுத்தடுத்த நாட்களிலும் உஷார் நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறினார். கடந்த 26ஆம் தேதி 20 சென்டிமீட்டருக்கு மேல் அதிகனமழை பெய்யலாம் எனவும், நிலச்சரிவு ஏற்படும் அபாயத்தை கருத்தில் கொண்டு 9 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் முன்கூட்டியே கேரளாவிற்கு அனுப்பப்பட்டதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். எச்சரிக்கையையொட்டி கேரள அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? பொதுமக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டார்களா? அவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எப்படி இறந்தார்கள் எனவும் அமித்ஷா கேள்வி எழுப்பினார். யுபிஎஸ்சி தலைவர் மனோஜ் சோனியின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். கடந்த 1 மாதத்திற்கு முன்னதாக தனிப்பட்ட காரணங்களுக்காக தன் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி குடியரசுத் தலைவருக்கு கடிதத்தை அனுப்பியிருந்த நிலையில் தற்போது அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யுபிஎஸ்சி ஆணைய உறுப்பினராக உள்ள பிரீத்தி சுதன் புதிய தலைவராக நாளை பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில கேடர் அதிகாரியான பிரீத்தி சுதன் இதற்கு முன்பு பாதுகாப்புத்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, உணவு மற்றும் பொது விநியோக துறைகளில் செயலாளராக பணியாற்றியுள்ளார். தேசிய மருத்துவ ஆணையம், அதை சார்ந்த சுகாதார வல்லுநர்களின் ஆணையம், பேட்டி பச்சாவ், பேட்டி படாவோ மற்றும் ஆயுஷ்மான் பாரத் ஆகிய திட்டங்களை வழிநடத்திய பெருமை இவருக்கு உண்டு. 2002ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான COP8 மாநாட்டின் தலைவராக பிரீத்தி சுதன் பணியாற்றியுள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு மயிலாடுதுறை நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் 2003ஆம் ஆண்டு மத மாற்ற தடை சட்டத்தை கண்டித்து பேரணி நடைபெற்றது. அப்போது பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் திருமாவளவன் ஆஜராகாததால் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டுள்ளார். வழக்கறிஞர்கள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக வழக்கு தொடர்பாக திருமாவளவன் தரப்பு வழக்கறிஞர்கள் மனு தாக்கலும் செய்யவில்லை என்பதால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது துணைநிலை ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் பரபரப்பான அரசியல் சூழலில் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையாற்ற தொடங்கிய போது மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு எந்தவித நிதியும் ஒதுக்கவில்லை என திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் விமர்சித்தனர்.
அப்போது தான் பேசி முடித்த பிறகு பதில் கூறுங்கள் என துணைநிலை ஆளுநர் கூறினார். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது அத்தனை உண்மைதான் வைத்து கொண்டாலும் நீங்கள் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பதை முழுமையாக வாங்கி கொண்டு அதற்கு பிறகு பதில் வைத்தால் அது ஜனநாயகமாக இருக்கும். ஆகவே தயவுசெய்து அமர்ந்து நான் என்ன உரையாற்றப் போகிறேன் என்பதை உன்னிப்பாக கேளுங்கள். தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், அதை ஆளுங்கட்சி திருத்திக் கொள்ளட்டும். அதே போல உங்களிடத்தில் மிக அற்புதமான சில சிந்தனைகள் இருந்தால் அதையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எடுத்து வைக்கின்ற சிந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டும். அதுதான் ஜனநாயகமாக இருக்கும். தயவு செய்து அமருங்கள். நான் என்னுடைய உரையை துவங்குகிறேன். புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் கடந்த ஆண்டை விட 7.61 விழுக்காடு வளர்ச்சியடைந்துள்ளதாக CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசின் திட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார். அப்போது எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் ஆளுநர் உரை வாசிக்கப்படுவதாக கூறி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரையாற்றிய நிலையில் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் 11 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். சட்டமன்றத்திற்குள் குட்கா எடுத்து சென்ற விவகாரத்தில் உரிமை மீறல் நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக MLA-க்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வு உரிமை மீறல் நோட்டீஸை எதிர்த்து முன்கூட்டியே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதுடன் அதன் மீது ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்றனர். சட்டமன்ற பதவிக்காலம் முடிந்துவிட்டதால் உரிமை மீறல் நோட்டீஸ் காலாவதியாகிவிட்டதாக திமுக MLA-க்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். மேலும் உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்து கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்தனர். உரிமை மீறல் நோட்டீஸுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக MLA-க்கள் உரிமை குழுவிடம் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உரிமை குழு சட்டமன்ற விதிகளை பின்பற்றி விசாரணை நடத்தி இறுதி முடிவு எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முந்தைய அதிமுக ஆட்சியில் கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டமன்றத்திற்கு குட்கா கொண்டு சென்றதாக அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக MLA-க்களுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து முந்தைய அதிமுக ஆட்சியில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நிலம் மற்றும் பணவர்த்தனையில் மோசடியில் ஈடுபட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என நடிகை கௌதமி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தனக்கும் மற்றும் தனது சகோதரருக்கும் சொந்தமான நிலங்கள் விற்பனை மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்பாக பல்வேறு மோசடிகள் செய்யப்பட்டுள்ளதாக நடிகை கௌதமி காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் அழகப்பன் ரகுநாதன் மற்றும் சுகுமாரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 3 வாரங்களுக்கு முன் அழகப்பன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இவர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் நீதிமன்றத்தில் நடிகை கௌதமி நேரில் ஆஜராகி குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் மீது 7 வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன புகைப்பிடிப்பான் கருவி, சுடுமண் குழாய் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அங்கு கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது. இதில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கு வளையல்கள், கழுத்தில் அணியும் சுடுமண்ணால் ஆன பதக்கம், கண்ணாடி மணிகள், கல்மணிகள், சதுரங்கம் விளையாடும் ஆட்டக்காய் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டன. 3ஆம் கட்ட அகழாய்வில் மட்டும் 1000த்திற்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அங்கு சுடுமண்ணாலான புகைப்பிடிப்பான் கருவி, சுடுமண் குழாய் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அங்கு தொடர்ந்து பணிகள் நடைபெற்றும் வருகின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வண்டல் மண் எடுத்து செல்லும் டிராக்டர்களை வழிமறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலை ஞாயிறு பேரூராட்சியில் பாலசமுத்திரகுளத்தில் தமிழக அரசு அனுமதியுடன் வண்டல் மண்ணை தூர்வாரி தனிநபர்கள் டிராக்டரில் எடுத்து செல்கின்றனர். இந்நிலையில் மண் எடுத்து செல்லும் போது மண் பறந்து அந்த சாலையில் உள்ள குடியிருப்பு வீடுகளில் படிந்து வருகிறது.
மேலும் அந்த பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் 15ற்கும் மேற்பட்ட வாகனங்களை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிக்கும்படி தெரிவித்ததை அடுத்து டிராக்டர்களை விடுவித்தனர். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 ஏரிகளுக்கு நிரப்பும் பணியினை அம்மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி துவக்கி வைத்தார். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் வீணாக கடலில் கலக்கும் உபரி நீரை கொண்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள வறண்ட ஏரிகளை நிரப்புவதற்காக திப்பம்பட்டியில் கடந்த 2020ஆம் ஆண்டு 565 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் காவிரி சரபங்கா உபரி நீர் நீரேற்று திட்டம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. நிதி பற்றாக்குறை காரணமாக இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் கூடுதலாக 108 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணி நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து பிரதான நீரேற்று நிலையத்தில் இருந்து மின் மோட்டார் மூலம் வினாடிக்கு 60 கன அடி தண்ணீரை கொண்டு ஏரிகளை நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக 56 ஏரிகள் நிரப்பும் பணி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 3வது முறையாக இப்பணியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் செழிப்புறும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தொடரும் மணற் கொள்ளையால் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. செல்வார்பட்டி பகுதியில் உள்ள வெட்டுவானோடையில் இரவு நேரங்களில் 10 அடி ஆழத்திற்கு மேல் தோண்டி மணற்கொள்ளை நடைபெற்று வருவதாகவும் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பதோடு அப்பகுதி விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பெரியகுளம் கோட்டாட்சியர் மாதவனிடம் கேட்டபோது ரோந்து பணி சென்று மணற்கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தலைமை தபால் நிலையத்தில் தமிழ் தெரியாத அலுவலரால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். கோவில்பட்டி அருகில் எட்டயபுரம் சாலையில் தலைமை தபால் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அங்கு பணியாற்றும் மேற்கு வங்க மாநில ஊழியர் தனக்கு ஆங்கிலம் வராது என்றார். பின்னர் பெரும் நெருக்கடிக்கு பிறகு தனக்கு தமிழ் ஆங்கிலம் டைப் செய்ய தெரியாது என்று அலட்சியமாக கூறியுள்ளார். இதையடுத்து வழக்கறிஞர் பரத் மற்றும் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பதிவு தபால் அனுப்ப முடியாமல் தவித்திருக்கிறார்கள். இதையடுத்து அனைவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமின்றி இதுகுறித்து தலைமை தபால் அலுவலக அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளனர். இதன் பின்னர் தமிழ் தெரிந்த ஊழியரை வைத்து பதிவு தபால் வாங்கி அதற்கான ரசீது வழங்கினர். வெனிசுலாவில் போராட்டம் வெடித்திருக்கும் நிலையில் நாடு முழுவதும் ராணுவம் மற்றும் காவல்துறையினரை அந்நாட்டு அதிபர் குவித்திருக்கிறார். நாட்டில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எனினும் தேர்தல் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் மதுரோவை விட எதிர்க்கட்சி வேட்பாளர் எட்மண்டோ கோன்சலஸ் அதிக வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ குற்றஞ்சாட்டி வருகிறார். இதற்கிடையே அதிபர் தேர்தல் முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பொதுமக்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். இதனால் ஏற்பட்ட வன்முறைகளில் சிக்கி 11 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டுவர நாடு முழுவதும் ராணுவம் மற்றும் காவல்துறையினரை குவித்து அதிபர் நிக்கோலஸ் மடுரோ உத்தரவிட்டிருக்கிறார். ரோந்து பணிகளில் ஈடுபட்டு போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டுவர அதிபர் மடுரோ உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ் புதல்வன் திட்டத்தை அடுத்த மாதம் தொடங்கி வைக்க உள்ள முதலமைச்சர். கேரள முதலமைச்சரை தொலைபேசியில் அழைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக எம்பிக்களுக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு, காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய செய்திகளை டாப் 10 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் தொடங்கி வைக்க உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பிறகு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எந்த வெறுப்பின்றி எதிர்க்கட்சியினர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தொகுதிகளுக்கு முக்கியத்துவம் தந்து திட்டங்களை எல்லாம் நாம் வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி விரைவுபடுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இதுவரைக்கும் 1400க்கும் மேற்பட்ட கோயில்களில் குடமுழுக்கு நடத்தி இருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி.
5000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்களை மீட்டிருக்கோம். கோயில்கள் சார்பில் 10 கல்லூரிகளை உருவாக்கியிருக்கிறோம். மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம், அது வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி வைக்க போகிறேன். சேலம் மாவட்ட மேட்டூர் அணையின் உபரி நீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டு வருவதால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 1.25 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி கரையோர மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறையினருக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீர்வரத்து அதிகரித்து வருவதால் எந்த நேரத்திலும் 1.75 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்ற வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். தீயணைப்புத் துறையினர் காவிரி கரையோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியை எட்டியுள்ளது. நீரிருப்பு 93.47 TMC-ஆக உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 1,25,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. உபரி நீர் திறப்பு 1,03,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 ஏரிகளுக்கு நிரப்பும் பணியினை அம்மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி துவக்கி வைத்தார். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் வீணாக கடலில் கலக்கும் உபரி நீரை கொண்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள வறண்ட ஏரிகளை நிரப்புவதற்காக திப்பம்பட்டியில் கடந்த 2020ஆம் ஆண்டு 565 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் காவிரி சரபங்க உபரி நீரேற்று திட்டம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் கூடுதலாக 108 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணி நிறைவுற்றது. இதனைத் தொடர்ந்து பிரதான நீரேற்று நிலையத்திலிருந்து மின்மோட்டார் மூலமாக வினாடிக்கு 60 கன அடி தண்ணீரை கொண்டு ஏரிகளை நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக 56 ஏரிகள் நிரப்பும் பணி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 3வது முறையாக இப்பணியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி துவக்கி வைத்தார். திட்டத்தின் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் செழிப்புறும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 3 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதையடுத்து அங்குள்ள அருவிகளில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக பேரருவியில் குவிந்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்தனர். அங்கு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அங்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் கோதையாற்றுக்கு திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரிக்கிறது. வீட்டு வசதித்துறை சார்பில் கட்டப்படும் குடியிருப்புகள் உறுதித்தன்மையுடன் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி உறுதியளித்துள்ளார். வால்பாறையில் கனமழையின் காரணமாக சோலையார் அணை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டார். இதனையடுத்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பொள்ளாச்சி அருகே உள்ள திப்பம்பட்டியில் உயிரிழந்த ஹரிஹரசுதன் இல்லத்திற்கு சென்று பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து தமிழக அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாயும் திமுக சார்பில் 50,000 ரூபாயையும் வழங்கினார். நிலச்சரிவால் நிலைகுலைந்த கடவுள் தேசம் நன்கொடை அளிக்க கோரிக்கை வைத்துள்ள கேரள முதலமைச்சர். மருத்துவமனையாக மாறியுள்ள கல்லூரி. இவை தவிர UPSC தலைவரின் ராஜினாமா ஏற்றுள்ள குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட முக்கிய செய்திகளை டாப் 10 தேசியம் பகுதியில் பார்க்கலாம்.
கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 170ஐ கடந்துள்ளது. இதற்கிடையே ஏராளமானோர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளில் ராணுவத்தினர், கடற்படையினர், பேரிடர் மீட்புக் குழுவினர், காவல்துறையினர், தன்னார்வலர்கள் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர். அதோடு தமிழ்நாட்டிலிருந்து மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர், தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் என 50க்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணிகளுக்கான உபகரணங்களுடன் வயநாடு பகுதிக்கு விரைந்துள்ளனர். மேப்பாடி, சூரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகளில் ஈடுபடும் குழுவினர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். காயங்களுடன் மீட்கப்பட்ட 195 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு தேவையான உதவிகளை தன்னார்வ அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். உடல்களை தகனம் செய்வதற்காக மேப்படி சுடுகாட்டினை விரிவாக்கம் செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. வயநாடு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண நிதி வழங்க முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு நன்கொடை அளிக்கலாம் எனவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிகாரப்பூர்வமாக பேரிடர் மீட்புப் பணிகள் மேற்கொள்வோரை தவிர வேறு யாரும் வயநாடு பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். மீட்புப் பணிகளை செய்வோரை தவிர மற்றவர்கள் உள்ளூர் சூழல் காரணமாக தடுத்து நிறுத்தப்படும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வயநாடு துயரத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவி வழங்க விரும்புவோர் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு நன்கொடை அளிக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் நிவாரண நிதி மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேரள அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் எனவும் பினராயி தெரிவித்துள்ளார். நிவாரண உதவியாக பொருட்களை வழங்குவோர் 1077 என்ற எண்ணில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்ளலாம் என கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியரகத்தில் நிவாரணப் பொருட்களை பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி தெரிவித்துள்ளார். இதனிடையே நிலச்சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 75 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சூரல்மலையில் நிலச்சரிவில் சிக்கிய 9 வயது மகனை காணாமல் அவரது தந்தை தவித்து வருகிறார். உடனடியாக அரசு உதவுமாறு கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். முந்தினத்து நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 டைமில் ஒரு உருள் பொட்டல், அதாவது மண் இடிச்சல் அப்படி தண்ணியில் வந்துட்டு அந்த ஏரியாவில் ஒரு 40 வீடு அப்படியே தண்ணியிலே போயிடுச்சுங்க. இப்போ முந்தினத்தில் நான் ஸ்பாட்டில் நான் போனேன். இப்போ பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க. அங்கே வந்து ஸ்பாட்டில் ஒன்றுமே கிடையாது. எனக்கு 6 மிஸ்ஸிங்கு. அதில் வந்துட்டு 3 பேர் கிடச்சிருக்கிறாங்க. அதாவது மச்சானும் தங்கச்சி குழந்தையும் கொடுத்துருக்காங்க. என் மகள் 9 வயசு மகள் கிடைக்கவே இல்லை. எனக்கு 9 வயசு தான், நான் படிக்கிறேன். கிடைச்சா எப்போ பேசினாங்க? முன்னே 8:30 காலையில் பேசுனாங்க, நைட்டு பேசுனாங்க. காலையில் பார்த்து சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. பின்ன ஸ்பாட்லேயே போய் பார்த்தேன். அங்கே பாறை மரம் எல்லாம் தள்ளி பார்த்தேன், ஒன்றுமே தெரியல. போன வருடம் 2023 என் பொண்ணு வந்து நீலகிரி மாவட்டத்தில் மராடி ஸ்கூலில் மிடில் கிளாஸ் ஸ்கூலில் தான் 3ஆம் கிளாஸ் படித்தா. நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் கிடச்சிது. பின்ன அவனோட கட்டாயத்தினால தான் என் அம்மா இல்லாத பொண்ணு. இப்போ அவளோட இப்போ பிரிதுக்காக நாடு சோறு விளையாது கேரளாவில் ஒய்ஃப் ஹவுஸு அங்கே இருக்கு படிக்கிற ஆசைப்பட்டான். அதனால தான் நான் என் பொண்ணாக சேர்த்தேன். இருந்தாலும் பொண்ணு கிடைக்கல. தமிழ்நாடு நெகட்டிவ் தான். ஆனால் தமிழ்நாடு முக்கியமந்திரி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் உங்களோட கிளப்பிலையில் ஏதாவது செய்ய உதவி செய்வார் இது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு பகுதிக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட விபத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் காயமடைந்தார். வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அவர்களுக்காக செய்யப்பட்டு வரும் மருத்துவ உதவி குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் வீணா ஜார்ஜ் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரி பகுதியில் அமைச்சரின் வாகனம் விபத்தில் சிக்கிக் கொண்டது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக அங்குள்ள மஞ்சேரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சிகிச்சைக்கு பின்னர் அவர் வயநாடு செல்வார் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.
கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கல்லூரி ஒன்று மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் சூரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. மேலும் மண்ணில் புதையுண்டவர்களை மீட்க வீரர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 3000க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்டு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தற்காலிக மருத்துவமனை உருவாக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மாலாவில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போலி பகுதியில் இருக்கும் பாலிடெக்னிக் கல்லூரியை தற்காலிக மருத்துவமனையாக மாற்றியுள்ளனர். அங்கு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மீட்புப் பணிகளில் சிக்கல் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. யுபிஎஸ்சி தலைவர் மனோஜ் சோனியின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக தனிப்பட்ட காரணங்களுக்காக தன் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி குடியரசுத் தலைவருக்கு கடிதத்தை அனுப்பியிருந்த நிலையில் தற்போது அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யுபிஎஸ்சி ஆணைய உறுப்பினராக உள்ள பிரீத்தி சுதன் புதிய தலைவராக நாளை பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில கேடர் அதிகாரியான பிரீத்தி சுதன் இதற்கு முன்பு பாதுகாப்புத்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, உணவு மற்றும் பொது விநியோக துறைகளில் செயலாளராக பணியாற்றியுள்ளார். தேசிய மருத்துவ ஆணையம், அதை சார்ந்த சுகாதார வல்லுநர்களின் ஆணையம், பேட்டி பச்சாவ், பேட்டி படாவோ மற்றும் ஆயுஷ்மான் பாரத் ஆகிய திட்டங்களை வழிநடத்திய பெருமை இவருக்கு உண்டு. 2002ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான COP8 மாநாட்டின் தலைவராக பிரீத்தி சுதன் பணியாற்றியுள்ளார். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 35 ரூபாய் விலை உயர்ந்து 6420 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 280 ரூபாய் விலை அதிகரித்து 51360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலையேற்றம் கண்டு 91 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதன் காரணமாக தங்கம் விலை ஒரு வாரத்தில் சவரனுக்கு 3520 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று சிறிய ஏற்றம் கண்டுள்ளது. இரண்டாயிரத்து 23-24 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றைய கடைசி நாள். வரி கணக்கு தாக்கல் செய்ய தவறும் பட்சத்தில் 5000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். கடந்த நிதியாண்டில் ஈட்டிய வருமானத்திற்கு நடப்பு நிதியாண்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதன்படி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இதுவரை சுமார் 5 கோடி பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்திருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் வரி கணக்கு தாக்கல் செய்ய கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. எனவே கால அவகாசத்திற்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களுக்கு 5000 ரூபாயும், ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என வருமான வரித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதிலும் தாமதமாக கணக்கு தாக்கல் செய்யும் ஒவ்வொரு மாதமும் 1% வட்டியுடன் சேர்த்து அபராத தொகை வசூலிக்கப்படும் என வருமான வரித்துறை கூறியுள்ளது. கேரளாவில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் தமிழக IAS அதிகாரிகளோடு நமது செய்தியாளர் பாலவெற்றுவில் நடத்திய கலந்துரையாடலை பார்த்தோம். இனி பிற செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக இஸ்ரேல் படை நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர், ட்ரம்பிற்கு சவால் விடுத்துள்ள கமலா ஹாரிஸ், யூதர்களை விமர்சித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப், வெனிசுலாவில் தொடரும் மக்கள் போராட்டம் உள்ளிட்ட முக்கிய தேசிய செய்திகளை டாப் 10 உலகம் பகுதியில் பார்க்கலாம். இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் ஹனியே கொல்லப்பட்டுள்ளார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இஸ்மாயில் ஹனியே வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஹனியே உயிரிழந்துள்ளதை ஈரான் நாட்டின் ராணுவ புரட்சிகர படைப்பிரிவு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். வான்வழி தாக்குதல் மூலமாக தங்கள் தலைவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஹமாஸ் அமைப்பு இந்த தாக்குதலை நடத்திய இஸ்ரேல் படைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான சண்டை நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் தரப்பில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 250க்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டுள்ளது பதற்றத்தை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளது.
கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிக்கும் யூதர்கள் அனைவரும் முட்டாள்கள் என முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளது சர்ச்சையாகியுள்ளது. செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் கடந்த வாரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்த போது கமலா ஹாரிஸின் உடல் மொழியை வைத்து யூதர்கள் மீது அவருக்கு உள்ள வெறுப்பு நன்றாக தெரிவதாக குறிப்பிட்டார். கமலா ஹாரிஸின் கணவரே யூதராக இருந்தும் அவருக்கு யூதர்களை பிடிப்பதில்லை என தெரிவித்த ட்ரம்ப், ஒபாமாவுக்கு பிறகு ஜனநாயக கட்சி தலைவர்கள் யாரும் யூதர்களை மதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். ஜனநாயக கட்சியினருக்கு ஆதரவு அளிக்கும் யூதர்கள் இதை முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்த ட்ரம்ப், ஜனநாயக கட்சியினருக்கு ஆதரவு அளிக்கும் யூதர்கள் அனைவரும் முட்டாள்கள் என்று காட்டமாக கூறினார். ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகி கமலா ஹாரிஸின் பெயரை ஜோ பைடன் முன்மொழிந்ததிலிருந்து கமலா ஹாரிஸ் மீது ட்ரம்ப் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் யூதர்களை குறிப்பிட்டு அவர் விமர்சித்துள்ளது பேசுபொருளாகி இருக்கிறது. விவாதத்திற்கு வரும்படி மீண்டும் அழைப்பு விடுத்துள்ள கமலா ஹாரிஸ், எதையாவது சொல்ல வேண்டும் என்றால் முகத்திற்கு நேராக வந்து டொனால்டு ட்ரம்ப் கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜார்ஜியா மாகாணம் அட்லாண்டா நகரில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய கமலா ஹாரிஸ் ட்ரம்பை கடுமையாக விமர்சித்தார். அப்போது பேசிய அவர், தான் களமிறங்கியதற்கு பின்னர் அதிபர் தேர்தலின் போக்கே முற்றிலுமாக மாறிவிட்டதாக குறிப்பிட்டார். அதை குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் உணர்ந்துவிட்டதாகவும் அதன் காரணமாகவே தன்னுடன் விவாதிக்க ட்ரம்ப் முன்வரவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். விவாதத்தில் பங்கேற்க ட்ரம்பிற்கு மீண்டும் அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்துள்ள கமலா ஹாரிஸ், தன்னை பற்றி பொதுக்கூட்டத்தில் மட்டும் பேசிக் கொண்டிருக்காமல் விவாத மேடையில் நேரில் சந்தித்து தன் முகத்திற்கு நேராக அவர் தன்னை பற்றி கூற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் டொனால்டு ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் இடையிலான தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. துரோகத்தின் முகத்தை கமலா ஹாரிஸ் பார்க்க விரும்பினால் கண்ணாடியில் தன்னைத்தானே அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என குடியரசுக் கட்சியின் துணை அதிபர் வேட்பாளர் JD வான்ஸ் விமர்சித்துள்ளார். நெவடா மாகாணம் ஹெண்டர்சன் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய வான்ஸ், எல்லைகளை திறக்க வழிவகுக்கும் வகையில் NAFTA அமைப்புக்கு ஆதரவளித்து அமெரிக்காவுக்கு கமலா ஹாரிஸ் துரோகம் இழைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். விஸ்வாசம் என்றால் அமெரிக்க பாதுகாப்பு படைகளில் பணியாற்றுவது என தெரிவித்த அவர், தானும் மெரைன் கார்ப்ஸ் படைப்பிரிவில் பணியாற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். விஸ்வாசம் என்றால் நாட்டிற்காக குண்டடிப்படுவது என தெரிவித்த அவர், பொதுக்கூட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் குண்டடிப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். துரோகத்தின் முகத்தை கமலா ஹாரிஸ் பார்க்க விரும்பினால் கண்ணாடியில் தன்னைத்தானே அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கமலா ஹாரிஸை விமர்சித்துள்ளார். கடந்த 3.5 ஆண்டுகளாக ஜோ பைடனை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என கூறி வந்த ஊடகங்கள் கமலா ஹாரிஸை ஆப்ரஹாம் லிங்கன் போல் தற்போது சித்தரித்து வருவதாக விமர்சித்திருக்கிறார். வெனிசுலாவில் போராட்டம் வெடித்திருக்கும் நிலையில் நாடு முழுவதும் ராணுவம் மற்றும் காவல்துறையினரை அந்நாட்டு அதிபர் குவித்திருக்கிறார். நாட்டில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எனினும் தேர்தல் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் மதுரோவை விட எதிர்க்கட்சி வேட்பாளர் எட்மண்டோ கோன்சலஸ் அதிக வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ குற்றஞ்சாட்டி வருகிறார். இதற்கிடையே அதிபர் தேர்தல் முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பொதுமக்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். இதனால் ஏற்பட்ட வன்முறைகளில் சிக்கி 11 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டுவர நாடு முழுவதும் ராணுவம் மற்றும் காவல்துறையினரை குவித்து அதிபர் நிக்கோலஸ் மடுரோ உத்தரவிட்டிருக்கிறார். ரோந்து பணிகளில் ஈடுபட்டு போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டுவர அதிபர் மடுரோ உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சீனாவில் பாரம்பரியமிக்க தீப்பந்த திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிச்சுவான் மாகாணம் ஜிசாங் நகரில் நடைபெற்ற இந்த விழாவில் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலையின் இருபுறமும் தீப்பந்தங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன. அதோடு சதுக்கத்திற்கு மத்தியில் பெரிய அளவிலான தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. இரவில் வண்ணமயமாக நடைபெற்ற இந்த விழாவை காண்பதற்காக சீனாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்திருந்தனர். இந்த விழாவில் பூர்வக்குடி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீப்பந்தங்களை சுற்றி பாரம்பரிய நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதோடு விழாவை முன்னிட்டு நகரில் உள்ள கால்பந்து மைதானத்தில் வருடாந்திர கால்பந்து போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான மோதல் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வடக்கு இஸ்ரேலில் உள்ள கோலன் ஹைட்ஸ் பகுதியில் லெபனானிலிருந்து செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தினர். கால்பந்து திடலில் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் ஆளில்லா விமானம் மூலமாக தாக்குதலை தொடுத்தனர். தெற்கு பெய்ரூட்டின் தெற்கு பகுதியை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த ராணுவ தலைவர் சையத் முக்சான் என்பவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் நடந்த இந்த தாக்குதலில் அப்பாவி மக்களும் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் லெபனான் அரசு கூறியுள்ளது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலை தற்காப்பு என கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தன் நாட்டு மக்களை காக்க இஸ்ரேலுக்கு முழு உரிமை இருப்பதாக கூறியுள்ளார். பிரிட்டனைச் சேர்ந்த இஸ்லாமிய மத போதகருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 57 வயதான இஸ்லாமிய மத போதகரான அஞ்சம் சௌத்ரிக்கு உலகெங்கிலும் நடந்த பல பயங்கரவாத சம்பவங்களில் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அத்துடன் அவரது ஆதரவாளர்கள் பல குற்றச்சம்பவங்களுக்கு சதித்திட்டங்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அல் முஹாசிரோன் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்தை வழிநடத்தி பல பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவளித்து வந்ததாக சௌத்ரிக்கு எதிராக லண்டன் காவல்துறை விசாரணை மேற்கொண்டது. லண்டனில் உள்ள நீதிமன்றத்தில் அவர் தொடர்பான வழக்குகள் மீதான விசாரணை நடந்து வந்த நிலையில் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு 28 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அஞ்சம் சௌத்ரி மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார். இனி சினிமா தொடர்பான செய்திகளை டாப் 10 சினிமா பகுதியில் பார்க்கலாம். மம்முட்டி நடித்துள்ள டர்போ திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சோனி லைவ் OTTயில் வெளியாகிறது. மோகன்லாலை வைத்து புலிமுருகன் படத்தை இயக்கிய வைஷாக் இந்த படத்தை இயக்கியுள்ளார். மேலும் படத்திற்கு மிதுன் மானுவேல் தாமஸ் கதை எழுதியிருக்கிறார். இந்த படம் கடந்த மே 23ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. கலவையான விமர்சனங்களை பெற்ற இந்த படம் 70 கோடி ரூபாய் வசூலை குவித்தது. ஜமா படத்தின் ரிலீஸ் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்க்கை முறை மற்றும் சவால்களை மையமாக வைத்து ஜமா படம் உருவாகியுள்ளது. இப்படத்தை இளவழகன் இயக்கியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தும் இருக்கிறார். இந்த படத்தை கூழாங்கல் திரைப்படத்தை தயாரித்த நிறுவனமான லேர்ன் அண்ட் டீச் புரொடக்ஷன்ஸ் எடுத்துள்ளது. இளையராஜா இசையமைத்திருக்கும் இந்த படம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியாகிறது. சன்னி லியோன் நடித்திருக்கும் கொட்டேஷன் கேங் படம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தில் ஜாக்கி ஷெராப், பிரியாமணி, சாரா அர்ஜுன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். விவேக் கே கண்ணன் இயக்கிய இந்த படத்தின் படப்பிடிப்பு காஷ்மீர், மும்பை மற்றும் சென்னையில் நடைபெற்றுள்ளது. இந்த படத்தின் புதிய மோஷன் போஸ்டரை சன்னி லியோன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். சமுத்திரக்கனி நடித்துள்ள திரு மாணிக்கம் படத்தின் டீசர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. ராஷ்மி ராக்கெட் என்ற ஹிந்தி படத்திற்கு கதை எழுதி கவனம் ஈர்த்த நந்தா பெரியசாமி இப்படத்தை இயக்குகிறார். பாரதி ராஜா, நாசர், தம்பிராமையா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சமுத்திரக்கனி இயக்கிய அப்பா, நிமிர்ந்து நில் போன்ற படங்களைப் போல் இப்படத்திலும் ஒரு வலுவான கதை இருக்கும் என்று ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது.